ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பாலக்கீரை எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி 3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் உங்கள்கிட்ட வேறு எதாவது முருங்கைக்கீரை இல்லை வேறு எந்த கீரை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு 3/4 கப்பு சாப்பாட்டு ரைஸ் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிட்ருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் கீரை சாதம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நான் கடுகு சொல்ல மறந்துட்டேன். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் கடுகும் பெருங்காயத்தூளும் சொல்ல மறந்துட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சது வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா மசாலா நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸும் துவரம் பருப்பும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸும் துவரம் பருப்பும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இது நல்லா மசாலாவோட கீரையோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரைஸ் இதில் எடுத்திருக்கேன். ரைஸும் துவரம் பருப்பும் சேர்த்து இதில் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் நான் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜில் சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அது நல்லா பாயில் ஆகும்போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு 3 விசில்ஸ் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.